திருவள்ளூர் மாவட்டம் கரிமணல் மீனவ கிராம மக்களின் ஆந்திராவில் குடியேறும் போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்குள் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கிற அதிகாரிகளின் உறுதிமொழியால் மீனவர்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். 1984ஆம் ஆண்டு ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்திற்காக கரிமணல் பகுதியிலிருந்து 44 மீனவ குடும்பங்களின் நிலங்கள் பெறப்பட்டு அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த 44 குடும்பங்களுக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு லைட் ஹவுஸ் பகுதியில் 4 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த இடத்தில் வீடு கட்டி குடியிருக்க அரசு அதிகாரிகள் அனுமதி வழங்க மறுப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த ஊரில் இருந்தோம் கரிமணல், அந்த ஊர்லேருந்து எங்களை இந்த ஊருக்கு கழுப்பிட்டாந்து விட்டாங்க. ஆளுக்கு 2250 ரூபா கொடுத்து கழுப்பியை தந்து இந்த இடத்துல விட்டாங்க. ஆளுக்கு 3 சென்ட் இடம் கொடுத்து இங்கே வீடு கட்டின்னு இருந்தோம். வீடு கட்டியிருந்து 2-3 வருஷமாக இங்கே இருந்தோம். 3வது 4வது வருஷத்தில் தண்ணி வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. போட்டு அங்கே வந்து அதிகாரிங்க அந்த போட்டு, அதனால அவங்க கையில் கேட்டு நாங்கள் கொஞ்சம் தள்ளி போய் கட்டிக்கணும் தண்ணி இருக்குதுன்ட்டு. அதோட அப்படியே இருந்துட்டோம். அதுக்குள்ளே சுனாமி வந்துச்சு, வீடு வந்து அங்கேயே போட்டோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் இந்த பட்டாவில் இடம் வீடு போடலான்னு சொன்னால் அது விட மாட்டாங்க எங்களுக்கு. தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே வசிக்க வகை செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று காலை வீடுகளை காலி செய்து ஊர்வலமாக சென்ற மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களுடைய அடையாள அட்டைகளையும் குடும்ப அட்டைகளையும் ஒப்படைத்தனர். அதன் பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் ஆந்திராவில் தங்கள் பூர்வீக இடத்திற்கே குடியேறுவதற்காக நடைபயணமாக புறப்பட்டனர். கரிமணலுக்கான உண்டான இடத்த இந்த கவர்மெண்ட்டு கொடுத்துச்சுங்க. கவர்மெண்ட்டு கொடுத்து ஆர்டிஓ சர்வே பண்ணி இந்த இடத்த கொடுத்தாங்க. ஆனால் அதே ஆர்டிஓ வந்து இது உங்களுக்கான இடம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆர்டிஓ எந்த மனநிலையில் இந்த இடத்த கொடுத்தாருன்றது எங்களுக்கு தெரியல. கொடுத்த மாதிரி கொடுத்து கவர்மெண்ட் என்ன செய்து அபகரிச்சு அவங்களுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணுது. யாரையோ அந்த எங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்த பட்டாவை கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்து மோசம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோன்னா நாங்கள் எங்களுக்கு கொடுத்த பட்டா எங்களுக்கு வேணும்ன்ட்டு நாங்கள் போராடுறோம். தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் குடியிருக்க அனுமதிக்காததை எதிர்த்து ஆந்திரா நோக்கி புறப்பட்ட மக்களை நிறுத்தி மாவட்ட வருவாய் அலுவலர் முத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெற்றுள்ளனர்.